ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வோல்டாஸ் கான் இன்வெர்டர் ஸ்ப்ளிட் ஏசி. இந்த ஏசி கூலிங் வரலன்னு சொல்லி கஸ்டமர் கூப்பிட்டுருந்தாங்க. பிளேஸ் போய் செக் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஏசி ஒரு 15 டேஸ் முன்னாடி தான் வாட்டர் வாஷ் பண்ணி கொடுத்துருந்தோம். ஏசி நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்திருக்கு. லாஸ்ட் 2 டேஸாக பார்த்தீங்கன்னா அவுடோர் ஆன் ஆகலன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம ஏசி ஆன் பண்ணிட்டு அவுடோர் பக்கம் கிளாம்ப் போட்டு செக் பண்ணிட்டு இருக்கோம். ஆம்ஸ் பாருங்க, ஆம்ஸ் ரைஸ் ஆகிட்டு உடனே கட் ஆஃப் ஆகுது. ஸோ இப்போ அவுடோருக்கு பவர் வருதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. பட் ஹை ஆம்பியர் எடுத்து உடனே ஆஃப் ஆயிருது. இந்த மாதிரி ஹை ஆம்ஸ் எடுக்கிற இஷ்யூஸ் வந்துச்சுன்னா ஏசியில் வந்து ஒரு 2-3 ப்ராப்ளம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒயர் லூஸ் கனெக்ஷனு, கனெக்டர் வந்து லூஸ் ஆகி பர்ன் ஆயிருக்கலாம். அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஹை ஆம்ஸ் எடுத்து கட் ஆஃப் ஆகும். செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா அவுட்டோர் கெப்பாசிட்டி ஏதாவது வீக்காக இருந்தாலுமே இந்த மாதிரி ஹை ஆம்ஸ் எடுத்து கட் ஆஃப் ஆகும். அண்ட் தேர்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ஃபெயிலியர், பம்பிங் ஃபெயிலியர் அந்த மாதிரி ஆச்சுன்னா கூட ஹை ஆம்ஸ் எடுத்து இந்த மாதிரி கட் ஆஃப் ஆகும். இங்கே ஒயரிங் எல்லாமே செக் பண்ணியாச்சு. ஒயரிங் நல்லா தான் இருக்குது, நியூட்ரல் நல்லா கிடைக்குது. ஸோ கெப்பாசிட்டி சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓல்டு கெப்பாசிட்டி 40 MFD. ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கையில் பார்த்தீங்கன்னா 45 MFD கெப்பாசிட்டி இருக்கு. இப்போ நம்ம அதை சேஞ்ச் பண்ணி பார்க்க போகிறோம். பொதுவாக ஏசியில் என்ன வேல்யூ கெப்பாசிட்டி இருக்கோ எக்ஸாக்டாக அதே வேல்யூ கெப்பாசிட்டி போடுறது தான் பெட்டரு. பட் நம்மக்கிட்ட இப்போ 40 MFD இல்லை, அதனால் வந்து 45 போடுறோம். ஸோ 5 MFD எக்ஸ்ட்ரா போகிறதுனால எந்த டிஃபிஷியன்சியும் கிடையாது. இப்போ நம்ம வந்து கெப்பாசிட்டி மாற்றியாச்சு. 40 இருந்ததில் 45 வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இன்டோர் மறுபடியும் ஆன் பண்ணிவிட்டு இப்போ கிளாம் மீட்டர் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், அவுட்டோர் பவர் வந்துட்டு ஹையர் ஆம்ஸ் எடுத்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் ஆக்சுவல் இஷ்யூ வந்து கெப்பாசிட்டி வீக் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து அவுட்டோர் ஆன் ஆகலை. ஆக்சுவலாக நம்ம இப்போ மாற்றினது வந்து கம்ப்ரஸரோட கெப்பாசிட்டர். பட் ஃபேனுக்கு செப்பரேட் கெப்பாசிட்டர் இருக்குது. அப்போ அவுட்டோர் பவர் வரப்போ கம்ப்ரஸர் தான் ஓடாது, ஃபேன் ஓடலாம்ல அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். இந்த ஏரியாவில் வோல்டேஜ் ரொம்ப லோவாக தான் வரும். கஸ்டமர் வந்து டபுள் பூஸ்டர் ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணுறாங்க. கம்ப்ரஸர் ஆன் ஆகிறப்ப ஹையர் ஆம்ஸ் எடுத்ததுனால வோல்டேஜ் லோ ஆகி ஸ்டெபிளைசர் வந்து கட் ஆஃப் பண்ணிடுச்சு. அதனால தான் வந்து அவுட்டோர் உடனே ஆஃப் ஆயிடுது. இப்போ புதுசாக கெப்பாசிட்டி சேஞ்ச் பண்ணவொன்னு பார்த்தீங்கன்னா ஏசி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது, கூலிங் நல்லா இருக்குது. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ தான் இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் பிளேலிஸ்ட்டை போய் விசிட் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லான இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய இருக்குது.